வணக்கம் அன்பு நண்பர்களே. சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் இன்று துக்ளக் ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் அவர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அவரிடம் கேட்க நிறைய கேள்விகள் இருக்கின்றன, கேட்கலாம் வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி துணை முதல்வராக ஆகப் போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் அதை நியமிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவரிடம் கேட்கப்பட்ட போது நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றது என்று சொல்லப்பட்ட போது கோரிக்கைகள் வலுத்திருக்கின்றன, பழுக்கவில்லையே என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று அவர் தான் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பலர் தெரிவிக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், இப்போது இருக்கக்கூடிய நிலையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். இந்த நிலையிலேயே கூட கட்சி மற்றும் ஆட்சி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான முடிவுகள் அவரை கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்படுவதில்லை என்று விவரம் அறிந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அவரை சுற்றித்தான் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியிலும் ஆட்சியிலும் பொறுப்புகள் வேண்டும் என்று கருதுகிறவர்கள், அமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ, வாரிய தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ, அல்லது உள்ளாட்சி தேர்தலிலே நல்ல பதவிகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ, இப்போது அவரை திமுகவில் அதிகார மையம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்தான் இருக்கிறார். வேறு 1-2 அதிகார மையங்கள் இருக்கின்றன என்று சொன்னாலும் அவர் அந்த மையங்கள் எல்லாம் நேரடியாக வெளியே வராத மையங்கள். நேரடியாக வெளியே இருப்பவர் அவர்தான். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்றால், திருவிளையாடல் பட பாணியில் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், முருகன் பாவம் கஷ்டப்பட்டு மயிலேறி எல்லா இடத்தையும் சுற்றி வருவதற்குள் பிள்ளையார் அம்மையப்பனை சுற்றி வந்தால் மாதிரி சில பேர் கஷ்டப்படாமல் உதயநிதியை சுற்றி பதவி வாங்கி விடலாம் என்று கருதக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான இடத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஆகவே அவரை இப்போதே அறிவித்து விடுவது நல்லது என்ற கருத்து சிலரால் முன்வைக்கப்படுகிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சிறிது காலம் பயிற்சி பெறட்டும் என்று முதலமைச்சர் கருதுவதாக ஒரு தகவல் உண்டு. என்னை பொறுத்தவரை தேர்தல் நெருக்கத்தில் அவருக்கு அந்த உயர்வு தரப்படுமானால் அது சர்ச்சைகள் அந்த நேரத்தில் வலுவடைவதற்கு வழிவகுத்துவிடும். இப்போதே கொடுத்து விட்டால் இதை பற்றி கொஞ்ச நாள் பேசுவார்கள், அதற்கு பிறகு இந்த விஷயத்தை பேச முடியாது. அது முக்கியமல்ல. அவருக்கு கொடுக்கப்பட போகிறதா இல்லையா என்பதை நான் முக்கியமாக பார்க்கவில்லை. கொடுக்கப்பட போகிற அந்த உயர்வுக்கு தன்னை தகுதியுள்ளவராக அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இப்போது முக்கியம். அதாவது அவருக்கு கொடுத்ததை அவர் ஜஸ்டிஃபை செய்ய வேண்டும் தன்னுடைய செயல்பாட்டின் மூலம். அவர் நன்றாக செயல்படுகிறார். உதாரணமாக சொல்வதானால், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி முறை, இப்போது முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய ஆட்சி முறை குறித்து பாசிட்டிவான கருத்துக்களும் உண்டு, எதிர்மறையான விமர்சனங்களும் உண்டு. ஊடகவியலாளர்களுக்கும் சரி, அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி. ஆனால் சென்னை மேயராக இருந்தபோது அவர் சிறப்பாக செயல்பட்டார். சென்னையில் ஒரு வளர்ச்சி மாற்றம் கொடுப்பதற்கு அவர் அக்கறை எடுத்துக்கொண்டார். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட அப்போது அவர் மீது கிடையாது. அப்படி அவர் சென்னை மேயராக இருந்தபோது ஸ்டாலின் சிறந்த மேயராக இருந்தார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதை போல திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் இலாக்கா ரீதியாக இப்போது 1-2 விமர்சனங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அவர் பாராட்டத்தக்க வகையிலும் 1-2 பணிகளை செய்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் மேயராக இருந்தபோது அவர் கரைபடாதவராக இருந்தார் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அதை போல திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டால் அதற்குரிய முறையிலே பரவாயில்லை, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறார் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். He is yet to prove himself. அதுதான் சுருக்கமாக சொல்வதானால். இப்போது விளையாட்டுத்துறையிலே அவர் தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு திறமைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. ஆனால் அவர் இன்னும் ஒரு தேர்ந்த நிர்வாகியாக அறியப்பட்டாரா என்றால் அது கேள்விக்குறிதான். அதற்கு ஒரு காவல் அவகாசம் தேவை என்று திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருதலாம். ஆனால் ஒரு வெளியிலிருந்து பார்க்கிற ஒரு அரசியல் விமர்சகராக என்ன மாதிரியான பேச்சுக்கள் வரும் என்று கணிக்கக்கூடிய வகையிலே நான் சொல்வதானால், இப்போது கொடுத்தால் இந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்ச நாள் அமுங்கிவிடும். அதற்கேற்ற மாதிரி அவரும் செயல்பட்டு விட்டால் ஒழுங்காக தானே பண்ணிட்டு இருக்காருன்னு பேச்சு வந்துடும். தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்தா அது நல்லா ஞாபகப்படுத்தி வலிமையாக பிரச்சாரம் செய்வதற்குத்தான் உதவும். ஆகவே முதலமைச்சர் இதில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும்.
அமெரிக்க பயணத்தின் போது அநேகமாக ஒரு சின்ன இலாக்கா மாறுதல் இருக்கும் என்று முதலில் வலிமையான பேச்சுக்கள் இருந்தன. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், செந்தில் பாலாஜி ஜாமீனில் வந்து விடுவார் என்று ஆளுங்கட்சி மேலிடத்திலே முக்கியமான சிலர் நம்பினார்கள். என்ன காரணம், செந்தில் பாலாஜிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அடுத்து உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அவர் மீண்டும் அமைச்சர் என்று திடமாக கூறுகிறார்கள். மீண்டும் அவர் அமைச்சராக்கப்படுவதோடு அதே துறைக்கு அமைச்சர் ஆவார். அதே மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை என்று அத்தனை துறைகளும் அவருக்கு கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு கட்சி தலைமையின் குடும்பத்தின் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கிறார் என்று நமக்கு தகவல்கள் வருகின்றன. சிறையில் இருந்து கொண்டே கோவை மேயர் யார் என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இன்றைக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஜாமீன் கிட்டிவிடும். அவருக்கு அமைச்சர் கொடுக்கும்போது ஒரு மைனர் ஷஃபலிங் செய்யலாம். அப்போது உதயநிதிக்கு கொடுப்பார்களா இல்லையா என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போது முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிற சமயத்தில் அந்த மைனர் ஷஃபலிங் இருக்குமா, இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா என்கிற விவாதத்திற்கான விடை முதலமைச்சர் புறப்படுகிற வரை தெரியுமா என்பது தெரியவில்லை. இப்பொழுது முதலமைச்சர் வெளிநாடு புறப்படுகிறார், முதலீடுகளை ஈர்க்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அவர் போயிட்டு வந்ததுக்கே ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு, பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு அந்த முதலீடுகள் தொடர்பாகவே என்ன இது வரைக்கும் அவுட்கம் இருக்குன்னு தெரியல. இப்போ இன்னொரு முதலீடு இருக்கிறதுக்காக பயணம் மேற்கொள்றாரு. இது குறித்து உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அதிமுகவினுடைய குற்றச்சாட்டுக்கு, இது தொடர்பான குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்வது ஏதோ ஒரு 12,000-20,000 கோடி அளவுக்கு ஏதோ வந்திருக்கு, 12,000-20,000 பேருக்கு 2 முதலீடுகளில் வேலைவாய்ப்பு வந்திருக்குன்னு ஏதோ ஒரு புள்ளிவரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவும் வேறு பாரதிய ஜனதா கட்சியும் இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை, முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டது. அது இந்த அரசாங்கத்தால் வெளியிடப்படவில்லை. சட்டமன்றத்திலே அதிமுக ஆட்சி காலத்தினுடைய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது பற்றி சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போது அன்றைய தொழில்துறை அமைச்சர் சம்பத் அவர்கள் நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியினுடைய முதலீடுகள் பற்றி டிஆர்பி ராஜா செய்திருக்கிற விமர்சனத்துக்கு அவர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த முதலீடுகள் விஷயமெல்லாம் ஒரே மர்மமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கேட்டதை போல முதலீடுகள் ஈர்ப்பதற்காக இந்த பயணமா அல்லது முதலீடுகளை செலுத்துவதற்காக இந்த பயணமா என்று கூட பாரதிய ஜனதா கேட்டிருக்கிறது. ஏனென்றால் துபாய் பயணத்தின் போது அத்தகைய விமர்சனங்கள் வந்தன. லூலு குழுமம் அதனுடைய முதலீடு பற்றி வந்தது. அதன் பிறகு அது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. இடம் கிடைக்கவில்லையா, இல்லை இடம் கொடுத்தால் இந்த இடத்தை சுளையாக தூக்கி அவர்களுக்கு கொடுப்பதால் என்ன பயன் என்ற விமர்சனம் வருமா, இல்லை ஏற்கனவே வந்த விமர்சனம் வலுப்பெறுமா, அதன் காரணமாக அவையெல்லாம் தள்ளி போகிறதா என்று தெரியவில்லை. பேச்சு பெத்த பேச்சாக இருக்கிறது, ஆனால் செயலிலே ஒரு பெரிய மாற்றம் தெரியவில்லை. அதாவது ஒரு விளைவு என்பது ஒரு தெரியவில்லை. ஆனாலும் கூட ஒரு வகையில் மத்திய அரசையே சும்மா பழிகொண்டு சொல்லிக் கொண்டிருக்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு பேசலாம் என்றுதான் தோன்றுகிறது. மத்திய அரசு மீது சும்மா பழியை போட்டு வண்டியை ஓட்ட முடியாது. மத்திய அரசு நிதி கொடுக்கல நீங்க ஓடுது. சிஸ்டமேட்டிக் மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் திமுக செய்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு திரும்ப நிதியமைச்சர் பதில் சொல்லுகிறார். உங்களுக்கு எந்த நிதி பாக்கி இருக்கிறது சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு பதிலே சொல்லவில்லை. கடைசியாக என்ன வந்திருக்கிறார், முதல்ல ஜிஎஸ்டி பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஜிஎஸ்டியில் எந்த பாக்கியும் கிடையாது, லாஸ்ட் குவார்டர் இயர் தான் என்று நிதியமைச்சர் சொன்னார். எங்களுக்கு இது வர இன்ஃபர்மேஷன் மாநில அரசிலிருந்து தர வேண்டிய தகவல் வர எந்த மாநிலத்திற்கும் நிலுவையில் வைக்காமல் விடுவித்துக் கொண்டிருக்கிறோம் நிதியமைச்சர் சொன்னார். அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ வெள்ளம் வந்ததுக்கு கொடுக்கல, நீங்க பீகாருக்கு ஆந்திராவுக்கும் கொடுத்துட்டீங்க. ஆந்திராவுக்கு கொடுத்தது, அமராவதிக்கு கொடுத்தது தேர்தல் சமயத்தில் பாரதிய ஜனதா அளித்த வாக்குறுதி. அங்க வாக்குறுதி கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வெள்ளத்துக்கு பணம் கொடுக்கலன்னா நீங்க வெள்ளம்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, 90% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்து, அதன் பிறகு வந்த ஒரு 3 நாள் 4 நாள் மழையில சென்னை நாரி விட்டது. என்ன உங்க வடிகால் கட்டமைப்பு பணி, எப்படி எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணேன்னு சொன்னீங்க? அதுக்கு 2000 கோடினாங்க, 4000 கோடினாங்க, 90% முடிஞ்சிருச்சு, 95% முடிஞ்சிருச்சு. நீங்க அப்புறம் கேட்டா அதுக்கு பிறகு ஒரு கணக்கை சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, எல்லா இடத்துலையும் தேங்கி இருந்தோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வடசென்னை மட்டும்தான் தேங்கும், வியாசார்பாடியில் மட்டும்தான் பெரிய அவதியாக இருக்கும். வடசென்னையினுடைய சில பகுதிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தென்சென்னையும் அந்த கதிக்கு ஆளாயிருச்சு. அது ஒரு திராவிட மாடல் சாதனைன்னு வச்சுக்கலாம். தென்சென்னையும் மக்களையும் கொண்டு வந்து மாநகரத்தை மாநரகத்தில் கொண்டு வந்து தள்ளின மாதிரி ஆகிப்போச்சு. ஆக நீங்க ஏற்கனவே பேரிடர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகளே
ஒழுங்கா நடந்ததான்ற சந்தேகம் இருக்கிறப்போ நீங்க கேட்கறதுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடுத்துருவாங்களா? இது என்ன புரியல. கேட்டா கொந்தளிக்கிறார்கள். தமிழ்நாடுன்ற பேரே வரல பட்ஜெட்ல. நான் கூட என்னடா இது வருஷம் வரும் போல இருக்கேன்னு சாதாரண பாமரர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. கடைசியில பார்த்தா எந்த பட்ஜெட்லயும் அப்படி வந்ததே கிடையாது. உங்க 10 ஆண்டு கால யூபி ஆட்சியில மொத்தமே 2 முறை தான் வந்திருக்குன்றாங்க. பல மாநிலங்கள் பேர் விடுபட்டு போயிருக்கு. அதை விடுங்க, நான் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டேன். தமிழ்நாடுன்ற பேர் வரல மத்திய பட்ஜெட்லன்னு சொல்றீங்கல்ல, தமிழக அரசாங்கம் பட்ஜெட்ல உங்களுடைய வருவாய் மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்கள் பேரையும் சொல்லி அத்தனை மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்குறீங்களா? பேர்த்தலாம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்றது தமிழ்நாடுன்னு பேர் சொல்லியா படிப்பாங்க? சார் வேளாண் துறைக்கு இவ்வளோ இந்த வருஷம் செயல்படுத்தலான் இருக்கோம், இல்லை ஒரு பெரிய மெகா திட்டம் இருக்குன்னு வச்சுங்க, பெரிய திட்டம் அதை செயல்படுத்தலான்னு இருக்கும் அப்படின்னும் போது வேளாண் துறைக்கு மானியம் கொடுக்குறாங்கல்ல. இந்த வருஷம் மானியம் விவசாயிகளுக்கு மானியம் இவ்வளோ கொடுக்க போறோம்னா இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அந்த தகுதி உள்ள விவசாயிகள் அந்த மானியத்தின் கீழ் பயன்பெறுவார்கள். இது காமன் சென்ஸ். இவங்க மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க? பொய் பிரச்சாரம் பண்றாங்க. திமுக எப்படி செய்யறாங்க? தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. ஏதோ ஒரு 10 பேர் பேப்பர் படிக்கிறவங்கள 2 பேராவது இந்த பொய் பிரச்சாரத்தில் ஏமாற மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கை தான் திமுகவுக்கு. இந்த பொய் பிரச்சாரத்திலேயே வண்டி ஓட்டுறாங்க. சார், இந்த பொய் பிரச்சாரம் பத்தி சொல்லும் போது ஒரு முக்கியமான கேள்வி எழுது. இந்த பிரச்சாரத்தை நாடாளுமன்றத்திலேயே மேற்கொள்றாங்க. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் இன்க்ளூடிங் ராகுல் காந்தி இது மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது உடனடியா அந்த இடத்துலயே மத்திய அரசாங்கம் அதுக்கு பதில் தர்றதுக்கு பதிலா அந்த பிரச்சாரம் சக்சஸ்ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நிதியமைச்சரோ இல்லைன்னா மற்ற அமைச்சரோ பதில் கூறுவது சரியா? நீங்கள் கூறுவதிலிருந்து நான் சற்று மாறுபட விரும்புகிறேன். நாடாளுமன்றத்தில் இந்த முறை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், துரதிருஷ்டவசமாக பார்லிமெண்டினுடைய டிக்னிட்டி லோயர் ஆக்கிட்டு இருக்காங்க. இவங்க 40 சீட்ல இருந்து 99 சீட் வந்த உடனே ஏதோ ஆட்சி பிடித்து விட்டது போல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி இந்த 99 சீட் வந்த உடனே காணாத கண்ட மாதிரி குதிக்கிறாங்க. இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. மக்கள் உங்களை மூலையில் தான் உட்கார வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டா மாதிரி ஆகாத்தியம் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல அட்டகாசம் பண்றாங்க. அவைத்தலைவரை அவமதிக்கிறாங்க. ஓம் பிர்லாவையும் சரி, இன்றைய தினம் மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்கு உரியவர் ஜெகதீப் தன்கர் அவரை அவமதித்திருக்கிறார்கள். இப்படி பார்லிமெண்டை மிக மோசமான முறையில் எதிர்க்கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இவங்க என்ன வேணா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆளுந்தரப்புல இருக்கிறவங்க அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்லும் போது எழுந்து கூச்சலிடுவார்கள், ரகளை செய்வார்கள், சபையை நடத்த விடமாட்டார்கள் என்றால் இவர்கள் பார்லிமெண்டினுடைய டிக்னிட்டியை திட்டமிட்டு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ராகுல் காந்தி அமளியில் ஈடுபடுகிற உறுப்பினர்களை தூண்டிவிடுகிற வகையில் நடந்து கொள்ளுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்குரிய முறையில் அவருடைய நடத்தை இல்லை என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த முறை பார்லிமெண்டை நடத்த விடாமல் அரசு தரப்புக்கு ஆக்கபூர்வமான வகையில் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட ரகளை செய்து வெறும் பிரச்சனை மட்டுமே இருப்பதை போல தோற்றம் காட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு நடந்த ஒரு துர்பாக்கியமான நிலைமை. அதற்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பாக முடியும்? விதி என்பது பொதுவாக இருக்கிறது. அவருக்கு நேர்ந்தது ஒரு அவலம்தான், சோகம்தான். ஆனால் அதற்காக ஒரு ஆட்சி உடனே அவரை கமிட்டியில ஒலிம்பிக் கமிட்டியில அவரை தகுதி நீக்கம் செஞ்சாலும் அதுக்கு மோடி தான் காரணம். எதுவானா மோடி தான் காரணம். மழை பெய்யல மோடி தான் காரணம். வீட்டில் குழாயில தண்ணி வரல மோடி தான் காரணம். இனிமே எதுவாக இருந்தாலும் மோடி தான் வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நடத்தையை இவர்கள் பின்பற்று இருக்கிறார்கள். காரணத்தினால்தான் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகிற அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், இவற்றுக்கு உடனடியாக விளக்கமளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அரசு தரப்புக்கு விளக்கம் இருக்கு சார். அரசு தரப்பே வேணாம் சார். பாயிண்ட் பை பாயிண்ட் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியை போட்டு கீழ்ச்சி எடுத்துட்டாரு. அதுதான் சொல்றேன். ஜாதியை பத்தி பேசிவிட்டார், உடனே பொங்குகிறார். ஏன் ராகுல் காந்தி ஜாதியை பத்தி பேசலாம், மற்றவங்க எல்லாம் பேசக்கூடாத? ராகுல் காந்தி ராணுவத்தினுடைய ஜாதி முதல் கொண்டு இழுக்கிறாரு, அக்னிவீர் திட்டம் முதல் கொண்டு கேட்கிறாரு. இவர்கள் பேசக்கூடாதா? அதை விடுங்க, ராகுல் காந்தி ஜாதியை பேசாதவரா?
5 மாநிலத்தில் தேர்தல் நடந்ததுல அப்ப சார் என்ன சார் பண்ணாரு? நிறைய பேருக்கு ஞாபக மறதின்னு நினைக்கிறாங்க. ஞாபக மறதி தான் இவர்களுடைய அட்வான்டேஜ்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு பதில் சொல்லணும். இதே ராகுல் காந்தி 5 மாநில தேர்தல் நடந்த போது நான் கவுல் பிராமணன் சொன்னாரா இல்லையா? அப்ப திமுகவுக்கு இனித்ததா? அப்ப சமாஜ்வாதி என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியாதா? சமாஜ்வாதிக்கு அவங்க ஊருக்கு பக்கத்துல தான் சார் பேசினாரு. ஆகவே இது சும்மா ஒரு சுயநல கும்பல். இவங்கெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சார் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கும் மேற்குமா நிக்கிறவங்க தான். சந்தர்ப்பவாதமா சங்கமித்திருக்கார்கள். எதிர்கட்சியினுடைய கூட்டணி என்பது சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம். இதற்கு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இதே காங்கிரஸ் கட்சியால முதலில் ஊழல் பேர் வழி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இன்றைக்கு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிற கெஜ்ரிவால். இப்ப கெஜ்ரிவால் எப்படி ஒரு குத்தமர் ஆயிட்டார் ராகுல் காந்திக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி திடீர்னு கெஜ்ரிவால் மேல பாசம் பொங்கி வழியுது? ஃபர்ஸ்ட் அவர் உள்ள போறது காரணமே காங்கிரஸ் தானே சார். ஆகவே இது சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம். இந்த சந்தர்ப்பவாதிகள் ஏதோ ஒரு 200 சீட் எல்லாரும் சேர்ந்து தொட்டுவிட்ட காரணத்தால் வானத்துக்கும் பூமிக்கும் தாவி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து 200 சில்லற, பிஜேபி மட்டும் 240. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? பிஜேபி மக்கள் ஓட்டு போடல, தங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுதான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்றது, பைத்தியம் பிடிச்சி பாய போராண்டல போய் ஜனாதிபதி மாளிகைக்கு போய் நாங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த அளவு வெறி பிடிச்சிருக்கு. ஆனா ஜனாதிபதியும் சரி சட்டமும் சரி அதை அனுமதிக்காதுன்னு என்பதால் அந்த வெறியை இப்படி கத்தி தீர்த்து கொள்ளுகிறார். மைனாரிட்டி அரசு இல்லை சார், அதனால ஏறாங்க. மைனாரிட்டி அரசுனா சார் இருக்கிற கட்சியில் எது அதிகபட்ச எண்ணிக்கையான கொண்ட உறுப்பினர்களை போட்ட கட்சி. சட்டத்தின்படி தானே அந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. சட்டவிரோதமாக அவங்களை கூப்பிட்டாங்களா? இரண்டாவது, நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மந்திரி சபையை அமையாதுன்னு நினைச்சீங்க. நிதிஷ்குமார் துணை பிரதமர் கேட்க போகிறார், இவர் கேட்க போகிறார், சந்திரபாபு நாயுடு கேட்க போகிறார். அவர் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கிறாரு, சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு, அதை கூட மறந்துட்டாங்க. இவங்க பண்ண கேம்பெயின், சிஸ்டமேட்டிக் கேம்பெயின். சந்திரபாபு நாயுடு துணை பிரதமர் கேட்கிறார், ஆட்சி அமையாது அப்படின்னாங்க. குடுகுடுப்புக்காரனோட மோசமாயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? நிபந்தனையற்ற ஆதரவு 2 பேரும் கொடுத்தாங்க. எங்களுடைய மாநில நலன்களுக்காக நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் மரியாதைக்குரியவர், மக்கள் அவரைத்தான் விரும்பி இருக்கிறார்கள் என்று 2 பேரும் தலைநகரிலே பேட்டியளித்து இவர்கள் வாயை அடைத்தார்கள். இதுதான் நிலைமை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் சார் 2-3 கேள்விகள் இருக்கு. மேயர் குறித்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. பல மேயர்கள் வந்து பதவிகள் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து இருக்கிற கவுன்சிலர் வந்து திரும்பி மேயர் ஆகணும்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு திமுக கிடைக்கலன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சர்ச்சை குறித்து உங்கள் பார்வை? இதெல்லாம் வந்து சார் இப்போ வந்து திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லையும் மேயரை மாத்திருக்காங்க. காஞ்சிபுரம் மேயரை மாத்தணும்னு ஒரு பேச்சு வந்தது. அதே மாதிரி இன்னொரு மேயருக்கு எதிராகவும் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்க பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழக மேயருக்கு எதிராக சுற்றுலாலாம் வேன்ல கூட்டிட்டு போறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனை? மேயர் வந்து மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார், வார்டுகளுக்கெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனையை கவனிக்க மாட்டேன் என்கிறார். அப்படின்னா வருத்தம் திமுக காரனுக்கு. தனக்கு கட்டிங் வரவில்லை, மேயர் மட்டுமே சாப்பிடுகிறார், அதான் புகார். மேயர் எங்களை மதிக்கவில்லை, அவர் வீட்டுக்கார் மதிக்கவில்லை, வீட்டுக்கார் வந்து உட்கார்ந்து அதிகாரியிடம் சாம்ராஜ்யம் நடத்துகிறார். இதெல்லாம் தானே சார் புகார். பத்திரிகை வந்து சார், நானா இட்டுக்கட்டி சொல்லல. ஆகவே நேர்மையான நிர்வாகத்திற்கு இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லையா? இதுதான் கேள்வி. வசூல் வேட்டைக்குத்தான் இவர்கள் மேயர் பொறுப்பில் இருக்கிறார்களா? அதனால ஒருத்தர் சரியா வரலாம், இன்னொருத்தரா? இப்போ சைக்கிள்ல வர்ற மேயர் ஆக்கியிருக்கணும் திருநெல்வேலியில ஒரு நியூஸ் கொடுக்கப்பட்டது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல வர்ற ஒரு மேயர் வரக்கூடாதுன்னு திமுக நீக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் நிக்கிறாரு. நீக்கப்பட்டவரை ஆதரித்து 20 பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அப்ப திமுக எங்க கட்டுப்பாடு இருக்கு? திமுக கட்சியில கட்டுப்பாடு என்பது கலகலத்து விட்டது. தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்கிற நிலைமையை தான் இந்த மேயர் விஷயங்கள் காட்டி இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தில் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தது யார் தெரியுமா? அதிமுக கிடையாது. திமுக காரங்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பின்னணி. திமுக காரங்க மேயரை மாத்து, இந்த கோஷம், மாநகராட்சியிலேயே கோஷம், தகராறு, பிரச்சனை, வேலை நடக்கல. என்னாச்சு தெரியுமா? இந்த பஞ்சாயத்து சென்னைக்கு வருது. அந்த மேயர் இவர் வந்து கணவர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய தீவிர ஆதரவாளராம். காலில் விழுந்த உடனே பதவி காப்பாத்துங்க அப்படின்னு அந்த மேயரை மட்டும் மாத்தல. மாறாக நம்பிக்கையில்லா தீர்மானம் வருவதற்கு முதல் நாள் எல்லாருக்கும் ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணி வாங்க டூருக்கு கிளம்புங்க ஜம்முன்னு கையில பை கொடுத்தாங்கன்றாங்க. அது நமக்கு தெரியாது.
பையில என்ன இருந்தது தெரியாது. ஆகவே எல்லாரும் டூருக்கு கிளம்புங்க. இதெல்லாம் பக்கத்து மாநிலங்கள்ல எம்எல்ஏக்களை கடத்துறப்போ நடக்கிற விஷயம். இங்கே நடந்திருக்கு, கூவத்தூர் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜேஎனி ஜானின் தகராறு நடந்தப்போ ஒன்று நடந்திருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட அசிங்கங்கள் திராவிட முன்னேற்ற கழக மேயர்கள் இருக்கிற இடங்கள்ல அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இவர்கள் மக்களுக்காக இந்த கூத்துகள் நடக்கவில்லை, சொந்த லாபங்களுக்காக நடந்திருக்கிறது என்று அந்தந்த மாநகராட்சி பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுப்பதற்காக ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒன்று போட்டு எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மாற்றிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்து? இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் அதற்காகத்தான் நடந்திருக்கிறதா என்பது எனக்கு தெரியல. பல பேருக்கு, சில பேருக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ வேணும், நான் சொன்ன மாதிரி பிள்ளையார சுற்றிட்டு வரா மாதிரி சுற்றிட்டு வந்து வாங்கிட்டாங்களா என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனால் மிக மோசமான நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுதான் டாப் பிரையாரிட்டி இஷ்யூ இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்று அவர் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கள்ளச்சாராயங்களால் ஏற்பட்ட மரணங்கள் ஒரு பக்கம், கூலிக்கு கொலை செய்கிற கும்பல் தலைதூக்கி இருக்கிறது, மீண்டும் அட்டகாசம் தலைதூக்கி இருக்கிறது. நீங்கள் வரிசையாக அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். இதை தவிர கொலை கொள்ளை நடைபெறாத நாளே இல்லை என்று ஆகிவிட்டது. இதை ஒரு அமைச்சர் ஜஸ்டிஃபை செய்து பேசுகிறார். இந்த பின்னணியில் நடந்திருக்கிற டிரான்ஸ்ஃபர்கள் மக்களை திருப்திப்படுத்த முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அண்மையிலே நடைபெற்ற ஒரு என்கவுண்டர் சம்பவத்தை நான் ஆதரிக்கிறேன். ரவுடிகளுக்கு அவர்கள் புரியும் மொழியில் தான் பதில் கூறப்பட வேண்டும் என்ற கருத்து வரவேற்கத்தக்க கருத்து என்று நான் பார்க்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இரும்பு கரம் கொண்டு ரவுடிகள் கொலையாளிகள் ஒடுக்கப்படுவார்கள் என்ற மெசேஜ் ஸ்ட்ராங்கா கிரவுண்ட்ல போகணும், கீழே போக வேண்டும். அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பலன் அளிக்காது. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன், கொலை கொள்ளையை கூட விடுங்க சார். டாஸ்மாக் கடை 24 மணி நேரமும் இயங்குகிறது, ஏராளமான கடைகள். இது குறித்து ஜூனியருடன் எழுதியிருக்கிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதியிருக்கிறது. இது மதுவிலக்கு ஆயத்துறை ப்ரொஹிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இருக்குல்ல, பிடபிள்யூ, அதுக்கு தூங்கிட்டு இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் நான் கேட்கிறேன். பிடபிள்யூ என்ன பண்ணிட்டு இருக்கு? மாமூல் வாங்கி கொண்டிருக்கிறார்களா லோக்கல் போலீஸும் டிஎம்கேவும்? எப்படி இதை அலோவ் பண்றீங்க? என்னென்ன ஏரியால என்னென்ன கடை திறந்திருக்குன்னு சென்னையை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா புட்டு எழுதிச்சு. ஜூனியருடன் தமிழ்நாடு முழுக்க பல நகரங்கள், அதுல செலக்டடா சில நகரங்களை எடுத்து எழுதியது. விடிகாலையில 3 மணி இந்த கடையில சரக்கு கிடைக்குது, நள்ளிரவு 1 மணி இங்க கிடைக்குது, இப்படி எல்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் கிரைமுக்கு ஒரு அடிப்படை காரணங்கள், அதுவும் ஒரு காரணம். ஆகவே சாராய விற்பனை படுஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லிசிட் லிக்கர், அதுவும் என்னது ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்களும் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெறுகிறதோ என்கிற சந்தேகம் வருகிறது. இதை ஒரு குற்றச்சாட்டாக வருத்தமாக முன்னாள் நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜனே சொன்னார், பத்திரிகையில் வந்தது. ஆயத்தீர்வை செலுத்தப்படாத மதுபானங்கள் இங்கே விற்கப்படுது, அரசுக்கு இழப்பு ஏற்படுதுன்னு. அதை பற்றி இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தியதா? ஆகவே இத்தகைய நடவடிக்கை, இத்தகைய விஷயங்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தான் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுமே தவிர வெறும் மாஸ் டிரான்ஸ்ஃபர்லாம் கண் துடைப்பு நடவடிக்கைகளாகவே பார்க்கப்படும். ரைட் சார். கார்த்திக் சிதம்பரம் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டிருக்காரு, இது குறித்து உங்கள் பார்வை? அதாவது என்னடா இதுன்னு ஒரு விவசாயி வேண்டும் ஏதாவது ஒன்று கேட்கறதுன்னா, இவங்களுடைய பங்களிப்பு என்ன பெரிய பங்களிப்பா? திமுகவுக்கு, திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு கார்த்திக் சிதம்பரமோ அவங்க அப்பாவும் கூட வேணாம். காங்கிரஸுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா? நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறதே திமுக தயவில். இது ஈவிகே சுலங்கம் சொன்னது தான் கரெக்டு. திமுக ஆதரவு இல்லாவிட்டால், திமுக காரர்கள் ஒர்க் பண்ணியிருக்காவிட்டால் கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் வாங்கியிருக்க முடியுமா? அடிப்படையான விஷயம். இவர் என்ன சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடி இந்த பேச்சை பேசியிருந்தா கார்த்திக் சிதம்பரத்தினுடைய வீரத்தை பாராட்டிடலாம். தன்மானம்லாம் இவங்களுக்கு எப்போ வருது தெரியுமா? எல்லாம் ஒரு முக்கியமான தேர்தலாம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு தன்மானம் வரும். டக்குன்னு அந்த தன்மான சட்டை எடுத்து மாட்டிப்பாங்க, ரோஷம் வரும், சுயமரியாதை வரும். மற்ற நேரத்தில் அதை தூக்கி பரனில் போட்டுருவாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு சுயமரியாதை வராது. தேர்தல் முடிஞ்சோடனே வந்துடும், குபீர்னு பொங்கி வரும். அந்த மாதிரி கார்த்திக் சிதம்பரம் என்ன பண்ணியிருக்காரு? செல்வ பெருந்தகை கார்த்திக் சிதம்பரம், செல்வ பெருந்தகை காமராஜர் ஆட்சியா? முதல்ல காமராஜருக்கும் இன்றைய காங்கிரஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? என்ன சார் இது? ஈவிகே சுலங்கம் சொல்லியிருக்காரு, அதுதான் பெரிய நகைச்சுவை. அவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்த பதிலை நான் நல்ல சூடு கொடுத்தாருன்னு நினைச்சேன். இன்னொன்று அவர் அவருக்கு நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு வெளிப்படுத்தினார் ஈவிகே சுலங்கம். என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுவதே காமராஜர் ஆட்சி தான், முடிஞ்சது பிரச்சனை.
அதாவது நல்ல காலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பெருந்தலைவர் காமராஜர், பக்கத்தில் இருக்கிற துரைமுருகன் தான் கக்கன், கீதா ஜீவன் தான் லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு சொல்லாமல் இருந்தார். அதுவரை நாம் இளங்கோவனுக்கு நன்றி சொல்லலாம். மக்கள் சிரிக்க மாட்டார்களா காங்கிரஸ் கட்சியை பார்த்து? காமராஜர் எப்படிப்பட்ட முன்னுதாரணமான ஆட்சியை நடத்தினார், குறைந்த அளவு அமைச்சர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எத்தகைய மகத்தான திட்டங்களை தந்தார், வரலாறு இன்றைக்கும் அவர் நினைவு போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களே செயல்படுத்தப்படவில்லை என்று சொல்ல மாட்டேன். அண்மையிலே கொண்டு வரப்பட்ட பள்ளி சிறுவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் நிச்சயம் வரவேற்க வேண்டிய திட்டம்தான், பாராட்டுக்குரிய திட்டம்தான். ஆனால் இந்த ஆட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்டு, இந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் மீது உண்டு. காமராஜ் ஆட்சியில முதலமைச்சர் மீதோ அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவர் மீதோ ஒரு ஊழல் புகார் உண்டா? யாராவது ஒருவர் சொத்து சேர்த்தார்கள் என்று சொல்ல முடியுமா? கக்கன் அரசு மருத்துவமனையில் போய் படுத்திருந்தார், அவரை பார்த்தார் எம்ஜிஆர், கண் கலங்கினார். கக்கன் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் மருத்துவமனையில் போய் வேறு யாரையோ சந்திப்பதற்காக அங்கே போயிருந்தார். கூட அன்றைய அவரோடு போன பின்னாளில் பேரவைத் தலைவராக வந்த காளிமுத்து அவர்கள் என் இடத்துல அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறார். காளிமுத்து, பாலகுருவா ரெட்டியார் எல்லாம் போயிருக்கிறார்கள் எம்ஜிஆரோடு. அதிமுகவுடைய மதுரை மாவட்டத்தில் முன்னணியில் இருந்தவர்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள். போனவர் அங்கே மருத்துவமனையில் கேள்விப்பட்டார் கக்கன் இருக்கிறார் என்று. அவசர அவசரமாக கக்கன் ரூமில் முதலமைச்சர் வருகிறார் என்று ஒரு செயலை கொண்டு வந்து போட்டார்கள். துண்டை கட்டி கொண்டு கக்கன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த படத்தை பார்த்திருக்கிறோம். கக்கனுடைய நிலை அறிந்து, அவருடைய குடும்பத்தின் நிலை அறிந்து எம்ஜிஆர் கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்டவர்கள் இருந்த மந்திரி சபை அது. காமராஜ் எப்படி வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியும். கடைசியில் அவர் இறந்த பிறகு பெட்டியில எவ்வளவு ரூபாய் இருந்தது என்று. 6 வேட்டி 6 சட்டை 300 ரூபாய் பணம் என்று நாம் படித்திருக்கிறோம். ஒரு துக்ளக் புஸ்தகம். ஆக இப்படி வாழ்ந்தவ ஒரு மாமனிதர் இளங்கோவன். அவர் பாவம். எனக்கு இளங்கோவன் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்களுடைய புதல்வர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். இவரும் இளங்கோவனும் வைத்திருக்கிறார் கடந்த காலத்தில். இப்போது காலத்தின் கட்டாயம் ஆரம்பி சொன்ன வசனம் தான் இளங்கோவனுக்கு. காலத்தின் கட்டாயம், இதை காமராஜர் ஆட்சி என்று சொல்லிவிட்டார். இறைவன் அவரை மன்னிப்பாராக. ரைட் சார். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போவதாக பல வதந்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பல சர்ச்சைகள் அது தொடர்பாகவும் நடக்கின்றன. அவரும் இப்போ டெல்லிக்கு போயிருக்கார். அங்க பல பேர் இங்கிருந்து போன பாஜகவினர் அங்க முகாமிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அங்க உள்ள என்ன நடக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் நடைபெற இருக்கிற ஒரு கோர்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சம்பந்தமான ஒரு கோர்ஸ், அதில் ஒரு சேர வாய்ப்பு பெற்ற 16 பேரில் அவரும் ஒருவர், அதாவது செலக்டட் ஆன் மெரிட்ஸ் என்று செய்திகள் வந்தன. இதன் பிறகு நான் அவரோடு உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்த போது அதை பற்றி கேட்டபோது அதை உறுதிப்படுத்தினார். அம்மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன் பிறகு எப்போது என்று கேட்டபோது ஆகஸ்ட் மாத இறுதியில் அநேகமாக புறப்பட வேண்டியிருக்கும் என்று சொன்னார். இப்போது இந்த ஆகஸ்ட் நெருங்கிவிட்ட காரணத்தால் இது பற்றிய பேச்சுக்கள் வதந்திகள் வலுத்திருக்கின்றன. நான் அவரிடம் பேசிய போது இதற்கிடையே சில பத்திரிகைகள் அக்கறையுள்ள சக்திகளால் விதைக்கப்பட்ட செய்திகள், அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாக வதந்திகள். அது வதந்தி என்பதை நான் தீர்மானமாக விசாரித்து அறிந்தேன். அவரிடம் அல்ல, நம்ப தகுந்த வட்டாரங்களில். அவரிடம் பேசிய வரை அவர் இந்த பயணத்தை மேற்கொள்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார், அதில் பெரும் அக்கறை செலுத்துகிறார். மேலிடத்தினுடைய தகவலுக்கு எந்த தேதியில் தான் புறப்பட வேண்டியிருக்கும் என்பதையெல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போது அவர் இல்லாத நிலையில் இங்கே கட்சிப் பணிகளை அவர் அங்கிருந்தே மேற்கொள்வாரா? 3 கேள்விகள் எழுகின்றன. இதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற மற்ற மூத்த நிர்வாகிகள் அவர் இல்லாத நிலையில் கட்சி விவகாரங்களை கவனித்துக் கொள்வார்களா? இது முதல் கேள்வி. இல்லை, 3.5 மாதங்கள் ஒரு மாநில தலைவர் இல்லாமல் முடியாது என்றால் ஒரு ஹட்காக் கமிட்டி போடப்படுமா, அல்லது அவர் வெதர் ஹி வில் பி ரீப்ளேஸ்ட்? இந்த 3 வாய்ப்புகள் தான் கட்சியில் இருக்கின்றன. நான் விசாரித்த வரை சிலர் சொல்லுகிறார்கள் என்றால் மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 1-2 நண்பர்களை கூட டாக்டர் தமிழிசை அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்ற சமயத்தில், அதே மாதிரி முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக்கப்பட்ட சமயத்தில் குறுகிய கால இடைவெளியில் தொடங்கி 8 மாத காலம் வரையெல்லாம் இங்கே மாநிலத்தில் ஒரு தலைவர் இல்லாமல் இருந்திருக்கிறது என்று ஒரு தகவல் சொல்கிறார்கள். அப்படி இருப்பதிலே ஒரு மாற்றமும் நிகழ்ந்து வர போவதில்லை. நான் சொல்லுகிறது 3.5 மாதம்
ஒரு 12 வாரம் 14 வாரம் அவர் இல்லாததுனால ஒன்றும் பெரிய லாஸ் வந்துட போகிறதில்ல. அவர் அங்கேருந்து அறிக்கை விட முடியும், இங்கே இருக்கிற கோர் கமிட்டி கூட முடியும், முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் மாநில துணைத் தலைவர்கள் பிரஸ் பிரீஃபிங் பண்ண முடியும், எல்லாமே நடைபெற முடியும். ஆனால் சில அக்கறை உள்ள சக்திகள், அந்த சக்திகள் பாஜகவுக்குள்ளும் இருக்கலாம், அவர்கள் அண்ணாமலை இந்த வாய்ப்பை எதிர்த்து நகர்த்திவிட முடியாதா என்று கருதுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அண்மை காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் திரு அண்ணாமலை. அவருடைய துடிப்பான செயல்பாடுகள், ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதாவை முதன்மையான எதிர்க்கட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியதில் அவருடைய பங்கு அளப்பரியது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் பலர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவை நோக்கி புதிய வாக்காளர்களை ஈர்ப்பதிலும் சரி, இளைஞர்களை கவர்வதிலும் சரி, தமிழக அரசியலில் பாரதிய ஜனதாவை மையப்புள்ளியாக கொண்டு வந்து நிறுத்தியதிலும் சரி அண்ணாமலையினுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவர் அந்த பதவியில் தொடர்வதுதான் மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு வலிமை சேர்க்கும். ஒருவேளை அவர் மாற்றப்படுகிற முடிவு எடுக்கப்படுமானால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலிக்க தொடங்கி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை அளித்து பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.